மக்கள் நீதி மையம் கட்சி தலைவரான கமலஹாசன் மீது பார்த்தீங்கன்னா அவங்க கட்சியில் இருக்கிற எல்லாருமே வந்து வெறுப்பாக இருக்காங்க அப்படின்ட்டு நம்ம சொல்லலாம். ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நேற்று அவர் கட்சி அலுவலகத்தில் என்ன பண்ணியிருக்காரு, பிரச்சார பீரங்கிகள் கட்சியில் இருக்கக்கூடிய பிரச்சாரம் பண்ணக்கூடிய எல்லாரும் வந்து கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கட்டாய உத்தரவு போட்டுருந்தாரு. அந்த உத்தரவு கீழ்ப்படிஞ்சு யாருமே வரல. அதான் பிரச்சனையே. ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த தேர்தலில் ஒரே ஒரு தொகுதியில் கூட மக்கள் நீதி மையம் போட்டியிடலை. இதுக்கப்புறம் கமலை நம்பினா 10 பைசாவுக்கும் பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த கட்சியில் இருக்கக்கூடிய அந்த மெம்பர்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அப்செட் ஆகிட்டாங்க. சொல்லப்போனால் அந்த கட்சியில் இருக்கிறவங்கெல்லாம் வேறு கட்சிக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்ட்டு நம்ம சொல்லலாம். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அவர் எவ்வளோ பேசினார் பார்த்தீங்களா. அவர் ஒரு நடிகர் அப்படின்றத நம்ம எப்பயுமே மனசில் வச்சுக்கணும். அவர் சொல்கிறத வந்து சீரியஸாக எடுத்துக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் கடந்த வீடியோலையும் சொன்னேன். அது இப்போதைக்கு நிரூபணம் ஆகிருக்கு. நேற்று வந்து பார்த்திங்கன்னா நியூஸ் சேனல்ஸ்லாம் போட்டிருந்தாங்க இதுமாரி மக்கள் நீதி மையத்தில் இதுமாரி 11 மணிக்கு என்ன சொல்லியிருக்காரு, வாங்க நம்ம வந்து இந்த தேர்தலுக்கு வந்து எப்படி பிரச்சாரம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்காரு. வாட்ஸ்அப்பில் தான் எப்படி மெசேஜ் அனுப்பிச்சிருப்பாருன்னு வச்சுங்களேன், குரூப்பில் அனுப்பிச்சிருப்பாரு. ஆனால் யாருமே வரவே இல்லை. கொஞ்சம் சில நபர்கள் தான் வர மாதிரி இருந்தாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த கூட்டத்தையே அவர் கேன்சல் பண்ணிட்டார். ஏன்டா வந்து இந்த இதேவனா வீடியோ எடுத்து போட்டானா, இப்போ வராத கட்சி ஆஃபீஸை வீடியோ எடுத்து போட்டிருக்கானுங்க. அந்த வர 4 பேர் தான் வந்திருக்காங்கன்னா அதை வீடியோ எடுத்து போட்டோன்னா என்ன பிரச்சனை ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே இது பண்ணுறாங்க. இப்போ என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா திமுக வந்து என்ன நினைக்கிறாங்க தான் நம்ம யோசிக்கணும். ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த கட்சி அதுவும் கமலை நம்பி ஒரு ராஜ்யசபா சீட்டு வேறு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒப்பந்தம் கையெழுத்து போட்டு இருக்காங்க. அதனால தான் அவங்க யோசிக்கிறாங்க. இப்போ திமுக தலைவர்களே வந்து பார்த்தீங்கன்னா என்னடா இது தெரியாத நடிகர், அதுவும் இல்லாத உதயநிதி கூட சுற்றிட்டு இருக்காரு அப்படின்றதுக்காக தான் ராஜ்யசபா சீட்டு கொடுத்துட்டாங்க. மக்கள் நீதி மையம் கட்சியெலாம் ஒரு கட்சியே இல்லை அப்படின்ற அளவுக்கு வந்து திமுக தலைவர்களே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஊரில் ஒரு லெட்டர் பேட் கட்சி வச்சுக்கிறோன்னே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50 பேர் 100 பேர் அவங்க ஊரில் இருக்கிறவங்களே கூட்டுவான். உங்களுக்கே தெரியும் லெட்டர் பேட் கட்சி தான் என்னது, கட்சி வரைக்கும் நிற்கவும் மாட்டாங்க. கட்சி பேர் மட்டும் பதிவு பண்ணி வச்சுன்னு நாங்கள் இங்கே ஆதரவு சொல்லிட்டு போய் அங்கங்கே காசு வாங்கிக்குவாங்க. அவங்களே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100 பேர் 200 பேர் கூட்டுவாங்க. ஆனால் நான் தமிழ்நாடு முழுக்க நான் வந்து எப்படி சொல்கிறது, ஆட்சியே பிரிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு 2021 சொல்லிட்டு இருந்த கமலஹாசன் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 50 பேர் இல்லை ஒரு 20 பேர் கூட கூட்டுறதுக்கு வர ரெடி இல்லாத ஒரு தலைவராக மாறிட்டு இருக்காரு அப்படின்ட்டு நம்ம இங்கே புரிஞ்சுக்கணும். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா யார் வந்து உறுதியான தலைவரோ அவங்க பின்னாடி தான் நம்ம போய் நிற்கணும். உறுதி இல்லாத தலைவர் போய் பின்னாடி நின்னா இப்படி தான் இவரை கைட்டி விட்டு போயிருப்பாங்க. அதுவும் இல்லாமல் இந்த கமலஹாசன் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த தேர்தலில் மக்கள் நீதி மையம் சின்னத்தில் எதனா ஒரே ஒரு தொகுதியில் நின்று 40 தொகுதி இருக்குன்னா 40 தொகுதிகளும் வேட்பாளர் அறிவிக்க வேண்டிய அவசியமே இல்லை. எதனா தமிழ்நாட்டில் ஒரே ஒரு தொகுதியில் 2 தொகுதியில் நின்று அங்கே மட்டும் ஜெயிக்கிறதுக்காக ஒரு வருஷமாக ஒர்க் பண்ணியிருந்தால் இவரே கூட வந்து எம்பி ஆகியிருப்பார். ஆனால் இவர் ஏன் கட்சி ஆரம்பித்தார்னா ரஜினி அவர்கள் வந்து கட்சி ஆரம்பிக்க போகிறாரு அப்படின்ட்டு சொன்னாங்க. அதுக்கு முன்னாடியே நம்ம ஆரம்பிச்சிடணும் அப்படின்ற அந்த எண்ணத்தில் தான் அவர் ஆரம்பித்தார். கண்டி இதில் மக்கள் நலனோ வேறு எந்த ஒரு நலனோ இல்லை அப்படின்ட்டு நான் சொல்கிறேன். ஏன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மக்கள் நலன் இருந்துச்சுன்னா 2021 யாருக்கிட்டையும் கூட்டணி வைக்க மாட்டேன், குறிப்பாக திராவிட கட்சிகளை கூட கூட்டணி வைக்க மாட்டேன்னு சொல்லிட்டு 24 ஒரு 3 வருஷத்தில் அப்படியே அந்தர்பல்ட்டி அடிச்சுட்டு திமுக கூட கூட்டணி வச்சுட்டாரு. இவர் பேச்சை இவர் எப்படி சொல்கிறது, அவங்க கட்சி நிர்வாகிகளே அவர் பேச்சை கேட்டு அங்கே வந்து கூட்டத்துக்கு வரல. இவர் போய் பரப்புரை பண்ணுற இடத்துலலாம் அங்கே இருக்கிற தொண்டர்கள்லாம் கேட்டு இவர் பேச்சு கேட்டு அந்த கட்சிக்கு வாக்கு போடணுன்றது எவ்வளோ ஒரு ஏமாத்துத்தனமான விஷயன்றதை நீங்கள் இந்த பதிவு வாயிலாக புரிஞ்சுக்கணும். நீ சொல்லி கட்சிக்காரனே உங்கள் கட்சிக்காரன் முன்னால் நிர்வாகியாக நியமிக்கப்பட்டவர்களே உங்கள் பேச்சை கேட்கவில்லை என்றால் தமிழக மக்கள் எதற்கு உங்களுடைய பேச்சை கேட்கணும்?